இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ எடுக்க போறோம் அப்படின்னா, கூச்சப்படாம சொல்லிய நான் தான் பயில்வான் சங்கநாதனு. சொல்றதுக்கு கூச்சமா இருக்குன்னா உங்களே சொல்ல வச்சேன். ஊர்ல இருக்கிறவரெல்லாம் ஜோசியன்ற பேர்ல குறை சொல்றீங்க. உங்க ரேகை எனக்காவது பாத்திருக்கீங்களா? என் கைய பார்த்தா பழைய ரேகை கொஞ்சம் அழிஞ்சுதான் போயிருக்கும். அது இல்ல தம்பி, அதுதான் தெரியுமே, எதுக்கு சொல்லிக்கிட்டு. அதானே, ஊராம் பிரச்சனைனா ஊரை போடுவேன், தாம் பிரச்சனைனா உள்ள போய் தாப்பா போடுவேன். ஐயா, ஆரம்ப கட்டத்துல இருந்து நீங்க சொல்றதை யாருமே நம்பலன்னா என்னையா பண்ணிருப்பீங்க? ஊர்ல போய் மல்லி கடையில பொட்டெல்லாம் போடுவேன். அதான் யாருமே நம்பல, அப்ப பொட்டலமே கட்ட வேண்டியதானே? ஐயா, நீங்க ஜோசியம் பார்த்து இந்த நடிகரோட தொடர்புல இருக்காருன்னு சொல்றீங்கல்ல, முடிஞ்சா அந்த வீடியோ என்கிட்ட காட்டுங்க பாப்போம். அந்த வீடியோல நீ பார்க்கணும், அதுக்கு சுத்தி ஒழிச்சு கேட்கிறேன். நேரடியா கேட்டு போய. நீங்க ஜோசியர் தானே, வர்ற மே 4 யார் ஜெயிப்பா? இப்ப கேட்டியே, இதாயா சரியான கேள்வி. கண்டிப்பா சொல்றேன், தென்னை மரம் சின்னம் சுசிக்கலா தாயா வரும்.